வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, சுப்ரீம் கோர்ட்டில் மமதா பானர்ஜி நேற்று ஆஜராகி வாதிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு. ஒட்டுமொத்த இந்தி கூட்டணியும் மமதா பானர்ஜிக்கு செம ஃபயர் விட்டுருக்காங்க. ஒரு மாநில முதல்வர் ஒரு கேஸுக்கு ஆஜராகி எலெக்ஷன் கமிஷனுக்கு செம செக் வச்சுருக்காங்க. பாஜகவுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்காங்க மமதா பானர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டை எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது எஸ்ஐஆர் தொடர்பான கேஸு, எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு கேஸு. அதில் தான் வழக்கறிஞராக மமதா பானர்ஜி ஆஜராயிருக்காங்க. இந்தி கூட்டணி என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த திரைப்படங்களில் நேர்கொண்ட பார்வை படத்தில் அஜித்து, நிறையா படங்களில் வக்கீல் பார்த்தீங்கன்னா இந்த மாமனிதன் படமா மனிதனா அதில் வந்து உதயநிதி இவங்கெல்லாம் வாதம் பண்ணுவாங்கள்ல, இது மாதிரியே மமதா பானர்ஜி வாதம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நடந்த சீனே வேறு. மமதா பானர்ஜியோடு சேர்ந்து நிறையா வழக்கறிஞர்கள் அடங்கிய குழு அவங்க பக்கத்துலேயே நிற்பாங்க. இவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது மட்டும்தான், மீதி எல்லாத்தையும் அவங்க தான் பேசுவாங்க, வழக்கறிஞர்கள் தான் பேசுவாங்க. இதுதான் நடந்திருக்கு. நேற்று மமதா பானர்ஜி இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே காண்டாயிடுறாரு, கடுப்பாயிடுறாரு. உங்களுடைய வழக்கறிஞர் லாயர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் இந்த கேஸை கொண்டு வந்துட்டு இருக்காரு, அதனால அவரை பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சூரியகாந்த் அவர்களே கடுப்பாக்கி நேற்று பேசியிருக்காரு. அப்படி இருந்திருக்கு மமதா பானர்ஜியுடைய வாதம். இங்கே பேசினது போதும், அவர்கிட்ட மைக்க கொடுங்க, அவர் பேசட்டும் அப்படிங்கிற துணியில் சூரியகாந்த் சம்பவம் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே எதிர்கட்சிகள் உட்காந்துக்கிட்டு எப்பா எப்படிப்பட்ட ஒரு அயன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டை எழுதிக்கிட்டு இருக்காங்க. கல்கத்தா உயர்நீதிமன்றம் மார்ச் 31 டெட்லைனாக கொடுத்துருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு ஃபென்சிங் பணிக்காக நிலங்கள் கேட்டிருக்காங்க. அதை மார்ச் 31க்குள்ளே டிஎம்சி கவர்மெண்ட்டு ஒப்படைக்கணும். பிஎஸ்எஃப் கேட்ட எல்லா நிலங்களையும் ஒப்படைக்கணும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, எந்த காரணமும் சொல்லி அதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அப்படின்னு கல்கத்தா உயர்நீதிமன்றம் சமீபத்தில் அதிரடி சம்பவம் பண்ணியிருந்தாங்க. முதல்ல அதை முடிங்க, அதுக்கப்புறம் இங்கே வரலாம் அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் வந்துருக்கு. எஸ்ஐஆரை பற்றி பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக இதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்டில் பல கேசஸ் நடந்திருக்கு. எஸ்ஐஆரையே பேன் பண்ணணும் அப்படிங்கிற கேஸெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு எஸ்ஐஆருக்கு தடை விதிக்கவே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்பரன்சி அதிகப்படுத்துங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அதே தான் மமதா பானர்ஜியும் இப்போ கோரிக்கையாக முன் வச்சிருக்காங்க. அதனால் எஸ்ஐஆரை இவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் பேன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், நேற்று ராகுல் காந்தி அவர்கள் 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்திருக்காரு. இதுதான் எம்எம் நரவானே அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி புக்கு. மோடி வந்தால் இந்த புக்கை அவர்கிட்ட நான் நேரடியாக போய் கொடுக்க போகிறேன், அவர் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்காரு. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புக்கு வெளிநாட்டில் பப்ளிஷ் ஆன ஒரு புக்கு, எம்எம் நரவானே பப்ளிஷ் பண்ணலை, அவருடைய பேரை போட்டு வேற யாரோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு புக்கை ராகுல் காந்தி எடுத்துகிட்டு வர போக நிஷிகாந்த் தூபே இருக்கார்ல, பிஜேபி எம்பி, அவர் காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட பல புத்தகங்களை பார்லிமெண்ட் கொண்டு வந்துட்டாரு. சர்ச்சையான புத்தகங்கள். 1984 சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறை நடந்துச்சுல காங்கிரஸ் பீரியட்ல, அப்போ வெளியான புத்தகம், எமர்ஜென்சி பீரியடில் நடந்த கொடுமைகளை பற்றி வெளியான புத்தகம், இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் வெளியான புத்தகங்களை, காங்கிரஸுக்கு எதிராக வெளியான புத்தகங்களை நிஷிகாந்த் தூபே கொண்டு வந்துட்டாரு. இது காங்கிரஸுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு புத்தகத்தை கொண்டு வர போய் கிட்டத்தட்ட 100 புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அப்செட்டு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், கமலஹாசன் ராஜ்யசபாவில் ஃபஸ்ட்டு ஸ்பீச் கொடுத்துருக்காருங்க. இப்போது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க. அதில் கமலஹாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி படித்தா யாசகம் கூட எடுக்க முடியாது அப்படின்னு நிதியமைச்சர் சொன்னதாக கமலஹாசன் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் பேசியிருக்காரு. முதல் ஸ்பீச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பீச்சில் இவ்வளவு பொய்யா அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. அதில் சில மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா நிதியமைச்சருக்கு கமல் பதிலடி, தமிழ் படித்தா யாசகம் கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன நிதியமைச்சருடைய பேச்சுக்கு கமல் பதிலடி கொடுத்துருக்காரு. தமிழன் யாசகம் எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் யாசகத்தை ஏற்கவே மாட்டான் அப்படின்னு கமலஹாசன்லாம் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக நிதியமைச்சர் அப்படி எந்த இடத்துலையும் சொல்லலை. 2025 மார்ச் மாதமோ பிப்ரவரி மாதமோ பார்லிமெண்ட் செஷனில் நிதியமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய கோட்டை மேற்கோள் காட்டி பேசியிருந்தாங்க. இப்போ நாம் தமிழர் சொல்கிறாங்கள, சீமான் சொல்கிறாருல, தமிழே காட்டு மிராண்டி பாசை, தமிழ் படித்தா அதாவது பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது அப்படின்னு ஈவேரா சொன்னதாக இப்போ நாம் தமிழர் கட்சி சொல்கிறாங்களே, அதே தான் நிதியமைச்சர் பார்லிமெண்ட்டில் சொன்னது. ஒரு இண்டிவிஜுவல் தமிழை இப்படியெல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் அந்த இண்டிவிஜுவலை ஃபாலோ பண்ணுறவங்க என்னமோ அவர் தான் தமிழ் மொழியை காத்த மாதிரியும் இப்படி வந்து முரண்பாடாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள். தமிழ் மொழியை இப்படி பேசினவரை அவங்க தலைவராக வச்சுருக்காங்க அப்படின்னு நிதியமைச்சர் பார்லிமெண்ட்டில் பேசினதை எடிட் பண்ணி நிதியமைச்சரே அப்படி பேசின மாதிரி சோசியல் மீடியாவில் பரப்புனாங்க.
அதை உண்மை நம்பி கமலஹாசன் பாராளுமன்றத்தில் ரொம்ப ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.